பன்முக திறமையாளர் 20, எழுதியுள்ள கவிதைகள் 2000, பேச்சாளராக நிகழ்ச்சி தொகுப்பாளராக பங்கேற்ற மேடைகள் 2000, எழுதியுள்ள சிறுகதைகள் 60. இத்துணை பெருமைகளுக்கும் உரியவர் திரு என்ற மதிப்பை தன் பெயரிலேயே கொண்ட திரு திருமலை அழகன் MA B.Litt B.Ed அவர்கள் எம் பள்ளி குழந்தைகளுக்கு வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஸ்ரீ கங்கா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய அருமையான வெள்ளி விழா கொண்டாட்டத்திலே ஒரு வாழ்த்துரையாளனாக பங்கேற்பதிலே பெருமிதம் கொள்கிறேன். இந்த விழாவிலே பங்கேற்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ECP கல்லூரியினுடைய தாளாளரும் ஸ்ரீ கங்கா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளரும் செயலருமான மதிப்பிற்குரிய திரு A. நடராஜன் அவர்களுக்கும், மிக அருமையாக ஆண்டறிக்கையை வாசித்து பள்ளியினுடைய சிறப்பையெல்லாம் பட்டியல் படுத்திய அருமையான முதல்வர் மதிப்பிற்குரிய திரு K. தங்கபாண்டியன் அவர்களுக்கும், சிறிது நேரம் முன்பாக தலைமையுரையாற்றிய உறுப்பினர் கங்கா கல்வி மற்றும் நல அறக்கட்டளையினுடைய மதிப்பிற்குரிய திரு M. தங்கமுத்து அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற திரு குப்பமுத்து ஐயா அவர்களுக்கும், இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பிக்க இருக்கக்கூடிய எழுத்தாளர், பேச்சாளர், மனிதவள மற்றும் வாழ்வியல் பயிற்சியாளர், நாடறிந்த நல்லவர், அவருடைய பேச்சை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருப்பதால் 10 நிமிடத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஈரோடு கதிர் அவர்களுக்கும், இந்த மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் திரு P. குருநாதன் அவர்களுக்கும், அன்பு மாணவ செல்வங்களுக்கும், எப்போதும் கரவொலியோடும் மகிழ்ச்சியோடும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கங்கா பள்ளியினுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும், அருமையாக கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை கூறி என் சிற்றுரையை தொடங்குகிறேன். ECP கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது பள்ளியில் மட்டும் நடைபெறுவதல்ல. ஒரு கணக்கு ஆசிரியரின் மாணவன், ஒரு கணக்கு ஆசிரியரின் மகன் 9ஆம் வகுப்பு தான் படித்தான். அதற்கு மேல் அவன் பள்ளிக்கு செல்ல விருப்பமில்லை. அவன்தான் பின்னாளில் இந்தியா டுடே பத்திரிகையில் அவனுடைய புகைப்படம் வந்திருந்தது. அந்த அவன் என்று குறிப்பிடுவது மாணவனாக இருந்த பருவத்திலிருந்து சொல்லுகிறேன். இந்தியா டுடே பத்திரிகையிலே அமெரிக்க அதிபர் கிளின்டன் அமர்ந்திருக்கிறார், கிளின்டன் நின்று கொண்டிருக்கிறார், இவர் அந்த மாணவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்திலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருவர் நிற்கிறார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள். இந்த மாணவன் 9ஆம் வகுப்போடு கல்வி படிப்பதற்கான சூழ்நிலை இல்லை. அவன் வெளியிலே வேலைக்கு செல்கிறான். இதை எதற்காக இங்கே சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், எந்த நிலையிலிருந்து முயற்சி பெற்றாலும் நம்முடைய மனதிலே உறுதிப்பாடு இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும். அதற்காகத்தான் இந்த செய்தியை முன்வைக்கிறேன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று சொல்லுவார்கள், மெல்ல நினைக்க பிடிபல என்று சொல்லுவார்கள். இந்த கல்விக்கு கரையே கிடையாது. பள்ளியில் மட்டும் கல்வி அல்ல, வாழ்க்கை முழுவதும் கல்வி நிரம்பி கிடக்கிறது. நாம் என்றைக்கும் மாணவர்கள் தான். அப்படி நடுவிலே அமர்ந்திருந்தவர், பக்கத்திலே ஒரு மலை இருந்தது. அந்த மலையிலே கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு வருபவர்கள் எல்லாம் என்ன வழக்கம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், முந்திரி பருப்பையும் திராட்சையையும் கொண்டு போய் அந்த இறைவனிடத்திலே பூஜை பொருளாக கொடுப்பது வழக்கம். இதை இந்த 9ஆம் வகுப்பு படித்த மாணவன் பார்த்து கொண்டே இருந்தான். எல்லோரும் கூடை கூடையாக முந்திரி பருப்பையும் திராட்சையையும் வைத்துக்கொண்டு கைகளிலே அவர்கள் கொடுக்கிற பணத்திற்கு கைக்கு எவ்வளவு வருகிறதோ அதை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இவன் பார்க்கிறான், இது சரியில்லையே என்று. அப்பவே அவனுக்கு தொழிலுக்கான எண்ணம் தொடங்கிவிட்டது. அவன் என்ன செய்கிறான்,
ஏன் நாம் இதை சிறப்பாக செய்யக்கூடாது என்று நினைத்து முந்திரி பருப்பையும் திராட்சையையும் மொத்தமாக கொள்முதல் செய்து சின்ன சின்ன பாக்கெட்டுகளாக அதை பொட்டலம் செய்து அவன் கொண்டு போய் விற்கிறான். இவர்கள் மடித்து கொடுக்கிற நேரத்திற்குள் இவன் 5 பொட்டலங்களை கொடுத்து விடுவான். இப்படி இவன் திறமையாக வியாபாரம் செய்ய செய்ய அந்த வியாபாரம் அதிகமாயிற்று. அதற்கு பின்னால் இவனிடத்திலே 10 பேரை அவன் வேலைக்கு அமர்த்தி முந்திரி பருப்பையும் திராட்சையையும் கொடுத்து கொண்டிருந்தான். அவன்தான் பிற்காலத்திலே படிப்படியாக தொழிலிலே வளர்ந்து உயர்ந்த அம்பானி அவர்கள். இந்த அம்பானி எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த அம்பானி இதையெல்லாம் முடித்துவிட்டு ஒரு இடைப்பட்ட காலகட்டத்திலே தொழிலிலே தோல்வியுற்று துபாயில போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்கிற வேலையில சேர்றார். ஏன்னா வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் இருக்கும், ஆனால் அதையும் கடந்து வந்தால் வெற்றி பெறலாம் என்பதற்காகத்தான் இதை பதிவு செய்கிறேன். போய் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்காரு. மாலை நேரத்தில் கடற்கரையில இவரோட நண்பரோட உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப மாலை நேரத்தில் கடற்கரையில் நண்பரோட உட்கார்ந்து இருக்க போது நண்பன் சொல்லுகிறான், இந்த கடல்ல நிறைய முதலைகள் இருக்கிறது, திமிங்கலங்கள் இருக்கிறது, இது இந்த கடல்ல யார் இறங்கினாலும் கடிச்சு கொன்றும் அப்படிங்கிறான். இவன் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். உடனே அந்த பணக்கார நண்பனுக்கு ஒரு ஆசை, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக சொல்லுகிறான், தூரத்திலே விளக்கு எரிகிறது தெரிகிறதா, ஒரு கப்பல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இவன் ஆம் என்று சொல்லுகிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், அந்த கப்பல் வரை நீ சென்று விட்டு திரும்பினால் உனக்கு 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், அடுத்த நிமிடம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னது கேட்ட அடுத்த நிமிடம் தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உள்ள குதிச்சிட்டான். அவன்தான் அம்பானி. அப்படி ஒரு தொழிலிலே இயங்குவது என்றால், பணம் சம்பாதிப்பது என்றால் உடனே அதில் இறங்கிவிட வேண்டும், உடனே முயற்சியோடு இருக்கணும். எவ்வளவு இன்னல்கள் இருக்கிறது, என்ன இருக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா அங்கேயே தான் உட்கார்ந்துருப்போம். அம்பானி அவர்கள் கிளின்டன் நிற்கிறார், நடுவுல சேர் போட்டு இவர் உட்கார்ந்து இருக்கிறார். அம்பானி, முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் சிறுவர்கள், அப்ப பக்கத்துல நிக்கிறாங்க, வயது குறைவு இளைஞர்கள் பக்கத்துல நிக்கிறாங்க. அப்படி ஒரு தொழிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர். அவருடைய முயற்சிக்கு காரணம் என்னன்னா துணிவு மட்டும்தான் அவருடைய வெற்றிக்கு காரணம். அதனால அப்படிப்பட்ட வெற்றியாளராக மாணவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேர்வுல தோல்வி விட்டுட்டோம்னா உடனே மனசு விட்டுறக்கூடாது. காலேஜில் தான் பார்க்கணும். பசங்களை ரொம்ப அழகா சொல்லுவான், எனக்கு 6 அரியர் இருக்கும்பா, 6 பாடத்துல ஃபெயிலும்பா, இன்னும் பாஸ் பண்ணலம்பா. ஆனா தைரியமா இருப்பான். அவனுக்கு எங்க இருந்து துணிச்சல் வருதுன்னு தெரியாது. ஒரு பாடத்துல தோற்று போனாவே மனது சோர்ந்து போயிடும். ஆனால் அவன் பாத்தீங்கன்னா தைரியமா சொல்லுவான், 6 அரியர் இருக்கும்பா. அந்த தைரியம் அல்ல, தோல்வியை கண்டால் துடித்து எழுந்து நான் படிக்க வேண்டும் என்ற முயற்சி கொள்ள வேண்டும். அப்பதான் நாம வெற்றி பெற முடியும். அந்த தோல்வியை சந்திப்பதற்கு நாம் அஞ்சக்கூடாது. மனம் வலிமையாக இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று வள்ளுவர் சொல்கிறார். நீ நினைத்ததை நினைத்தவாறு அடையலாம். நீ நினைப்பது மட்டும் வலிமையாக இருந்தால், இந்த உலகத்தின் தலைவனாக வேண்டும் என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய தலைவனாக நீ மாற வேண்டும், மாற முடியும். அது யாரிடத்திலே இருக்கிறதுனா உன்னிடத்திலே தான் இருக்கிறது. எல்லா நிகழ்வும் எல்லாம் எங்கே இருக்கிறது? மனசுல தான் இருக்குது. வகுப்பறையில ஆசிரியர் வகுப்பு எடுக்கிறார். கணித பாடம் எனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா கணிதம் வராது. அதனால அந்த கணித பாடத்தை விரும்பி படித்தால் கணிதமும் கற்கண்டாகும். அப்ப நம்ம விரும்பி படிக்கிறத பொறுத்து தான் இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மிகச்சிறந்த இசையமைப்பாளர், இசை புயல் என்று பெருமைக்குரியவர். தொடர்ந்து கச்சேரிகள், சிறுவனாக இருந்த போதே அவருடைய தந்தை ஒரு பெரிய இசையமைப்பாளர். ஆனா இவர் அளவுக்கு அவர் வளரல, சாதாரணமா தான் இருந்தார். சேகர் அவர் பேரு. என்ன பண்ணுவாரு, இந்த தம்பியை கூட்டிட்டு போவாரு. இந்த தம்பி என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, கீபோர்டு வாசிப்பான். எல்லா கச்சேரியிலையும் கீபோர்டு வாசிப்பான். அது இது மாதிரி பொங்கல் நேரம்னா நிறைய, தீபாவளி நேரம்னா நிறைய கச்சேரிகள் வரும், தொடர்ந்து கச்சேரிகள் இருக்கும். இவன் வாசிச்சுட்டு வருவான். வாசிச்சுட்டே வந்துட்டு ஸ்கூலு இருக்கும், ஸ்கூலுக்கு வரணும் அந்த பையன். ஆனா நேரம் இருக்காது, இரவு முழுக்க கச்சேரியில் இருப்பான். அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா அவனுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டு, ஸ்கூல் யூனிஃபார்மை மாத்தி விட்டு, ஸ்கூல் வாசல்ல அங்கிருந்து அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அவன் ஸ்கூலை மிஸ் பண்ணவே இல்லை.
அவன் பெரிய இசையமைப்பாளராக பின்னாளில் வந்தால் கூட அவன் கல்வியை தொடர்ந்து கற்றான். அவனிடத்துல என்ன தெரியுமா இருந்துச்சு? முயற்சி இருந்துச்சு. அவன்தான் இசை புயல் ஏஆர் ரகுமான். எங்கே முயற்சி இருக்கிறதோ அங்கேதான் வெற்றி இருக்கிறது. முயற்சி, ஒரு வெள்ளை மழை பொழிகின்றதுன்னு அந்த இசையமைப்பை பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கே குளிரும். அப்படி இருக்கும் அந்த இசையமைப்பு. சிறு 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 ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்கன்னா. ஒரு வெள்ளை மழை குளிர்கின்றது, வைரமுத்து எழுதின பாட்டு. மிக அழகான இசையமைப்பு. அந்த ரோஜான் படம் பார்த்தோன்னே நான் வியந்து போனேன், எப்படி இப்படி ஒரு இசையமைப்பாளர் இருக்க முடியும்னு. முதல் எடுத்தோன்னா ராணுவம் சல்யூட் அடிக்கும், சல்யூட் அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா குண்டு வெடிக்கும். எங்கே பாதுகாப்பு இருக்கிறதாக கருதப்படுகிறதோ அந்த இடத்திலேயே ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறதுன்னு அந்த படத்துல சொல்ல நினைக்கிறான். அங்க மார்ச் பாஸ்ட் நடந்து அவங்க சல்யூட் அடிச்சு ஒரு அடி அடிச்சு அவங்க நிப்பாங்க பாருங்க, அந்த சருகு நொறுங்குகிற ஓசையை அப்படியே பதிவு செய்திருப்பாங்க. அடுத்த நிமிஷம் அதிரடியாக ஒரு சத்தம் வரும். எப்படி இப்படி ஒரு ஒளிப்பதிவு செய்தார்கள்? இன்றைக்கும் வியப்பாக இருக்கிறது ரோஜா படத்தை பார்த்தா. அப்படி இசையமைப்பாளர்கள் எப்படி இசையமைக்கிறார்கள்? அவருடைய உழைப்பு, கடின உழைப்பு. நீங்கள் எந்த துறையில் வேண்டுமானாலும் சிறந்தவராக வர முடியும். ஆனால் உங்களுடைய மனதிலே ஆர்வம் இருக்க வேண்டும், விருப்பம் இருக்க வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும், அயராது பாடுபட வேண்டும். நான் எப்படியாவது படித்து விடுவேன். மாணவர்களுக்கு சொல்லுவேன், அழுது அழுது படி, வாழ்க்கையில் பிறகு அழுகாமல் இருப்பதற்காக படி. தொழுது தொழுது படி, பிறர் உன்னை தொழும்படி படி. விழுந்து விழுந்து படி, பிறர் உன்னை வீழ்த்தி விடாமல் இருப்பதற்கு, நீ வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு படி. படி படி, தினப்படி, முறைப்படி, தமிழ் படி, எல்லா பாடங்களும் படி. வாழ்க்கையில் படிப்படியாக உயரும்படி படி 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 என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய திரு திருமலை அழகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.